எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் 5.7ல் 6th சம் சொல்லித்தரோம். ஃபைண்ட் த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் y ஈக்குவல் டு e பவர் x sin 5x. ஸோ இதில் ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட் தான். இப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலாலாம் நான் இப்போ எழுதுகிறேன். d by dx ஆஃப் e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ் தான். அதே மாதிரி d by dx ஆஃப் sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos எக்ஸ். அதே மாதிரி d by dx ஆஃப் cos எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin எக்ஸ். ஸோ இதெல்லாம் இப்போ எழுத போகிறோம். இப்போ எக்ஸ் 5xன்னு இருந்ததுன்னா சைன் ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு 5xையும் பண்ணோம். 5ன்றது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருந்து அது அப்படியே தான் போட்டுக்கணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். d by dx ஆஃப் எக்ஸ் எங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் அது 1. ஸோ இப்போ இதெல்லாம் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ dy by dx யூவி மெத்தட்னால அதுக்கு என்ன ஃபார்முலானா uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். யூனா e பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். v டேஷ் சைன் 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். ஸோ அதனால் காஸ் 5x அப்புறமா 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5 கான்ஸ்டன்ட்னால் அப்படியே மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதனால் போடணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் vu டேஷ் சைன் 5x அப்படியே வச்சுக்கோங்க. u டேஷ் e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ் தான். ஸோ இப்போ இதில் e பவர் எக்ஸ் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோன்னா 5 cos 5x ப்ளஸ் இது ஒரு sin 5x. ஸோ இதுதான் dy by dx. இப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அது வந்து d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். ஸோ இதுலேயும் ரெண்டு டேர்ம் இருக்கனால இது u, இது ஃபுல்லாக வந்து vன்னு எடுத்துக்கணும். அதுதான் ஃபார்முலா uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். யூனா e பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். 5 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனால் 5 அப்படியே வச்சுக்கோங்க. காஸ் 5xை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இங்கே காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஆனால் காஸ் 5xன்னு இருக்கனால மைனஸ் சைன் 5x. அப்புறமா 5xை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இது செயின் ரூல்னால ஃபஸ்ட்டு காஸ் ஃபங்க்ஷன் அப்புறம் காஸ்க்குள்ளே என்ன ப்ராக்கெட்டில் இருக்கோ அதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். 5xை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 5 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ அதை போடணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் சைன் 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ காஸ் 5x இன்ட்டு 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5. இப்போ எல்லாம் இந்த டேர்ம் பண்ணியாச்சு. ப்ளஸ் u v டேஷ் பண்ணியிருக்கோம். இப்போ vனா இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கணும். 5 cos 5x ப்ளஸ் sin 5x. அப்புறம் e பவர் எக்ஸு u டேஷ்னால் e பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ் தான். இப்போ எல்லாத்துலேயுமே e பவர் எக்ஸ் காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோன்னா உள்ளே என்னெல்லாம் இருக்குது பாருங்கம்மா. 5 5 சார் 25 மைனஸ் 25 sin 5x. இது வந்து ப்ளஸ் 5 cos 5x. இங்கே e பவர் எக்ஸ் வெளியே எடுத்தாச்சு. இப்போது ப்ளஸ் 5 cos 5x. இது ஒரு ப்ளஸ் sin 5x. ஸோ இது லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே sin 5x இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே மைனஸ் 25 இருக்குது, இங்கே 1 இருக்குது. மைனஸ் 25 ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 24. ஸோ மைனஸ் 24 sin 5x. இது ரெண்டும் லைக் டேர்ம். அதே மாதிரி இது cos 5x டேர்ம், இங்கே ஒரு cos 5x இருக்குது. 5 ப்ளஸ் 5 10. ஸோ 10 cos 5x. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறப்போ d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஈக்குவல் டு e பவர் எக்ஸ். ஸோ இந்த டேர்ம் ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். 10 cos 5x. ஏன்னா இது மைனஸ் இருக்கிறனால செகண்டாக எழுதிக்கலாம். 10 cos 5x மைனஸ் 24 sin 5x. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th sum. Find the second order derivative e power 6x cos 3x. Y equal to e power 6x cos 3x. ஸோ இதில் e power x டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலாலாம் இங்கே எழுதுகிறேன். d by dx ஆஃப் e power xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான். அதே மாதிரி cos xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால்
மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ சைன் எக்ஸை திருப்பியும் பண்ணுற மாதிரி இருக்கும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஸோ இந்த 3 ஃபார்முலா தான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுலேயுமே 2 டேர்ம் இருக்குது, அதனால் இது u இது v. அதுக்கு என்ன ஃபார்முலா? u v டேஷ் ப்ளஸ் v u டேஷ். ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இதுக்கு dy பை dx. ஸோ யூனா e பவர் 6x. e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ் தான். ஸோ e பவர் இங்கே 6xன்னு இருக்கிறனால e பவர் 6x. அது அப்படியே e பவர் u அப்படியே போட்டுக்கணும். v டேஷ் இப்போ இதுதான் v. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். காஸ் 3xனால மைனஸ் சைன் 3x. அப்புறமா 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 3 எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதனால் 3ன்னு அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் vனா காஸ் 3x அப்படியே எடுத்துக்கணும். u டேஷ் e பவர் 6x இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். e பவர் 6x தான். 6xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 6 வந்து கான்ஸ்டன்ட், அதனால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதனால் 6 × 1 6 தான். இப்போ ரெண்டுத்துலேயுமே 6 e பவர் 6x வெளியே எடுத்துடலாம், காமனாக இருக்கிறனால. உள்ளே என்ன இருக்குது? மைனஸ் 3 சைன் 3x ப்ளஸ் இங்கே 6 காஸ் 3x. ஸோ இது dy பை dx. இப்போ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். d² y பை dx². ஸோ இதுலேயும் 2 டேர்ம் இருக்கனால இது u, இந்த ஃபுல் டேர்மையும் vன்னு எடுத்துக்கணும். இதுக்கு இதுதான் ஃபார்முலா u v டேஷ் ப்ளஸ் v u டேஷ். யூனா அப்படியே எடுத்துக்கணும், e பவர் 6x அப்படியே எடுத்துக்கோங்க, e பவர் 6x. v டேஷ் இது ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே மைனஸ் 3 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். சைன் 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸ்னா காஸ் எக்ஸ், அதனால சைன் 3xனா காஸ் 3x. அப்புறமா 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இன்ட்டு 3 ப்ளஸ் 6 மல்டிப்ளிகேஷனில் அப்படியே இருக்குது. காஸ் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், அதனால் மைனஸ் சைன் 3x. 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இன்ட்டு 3. ஸோ u v டேஷ் முடிஞ்சு போச்சு. ப்ளஸ் vனா இந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கணும். மைனஸ் 3 சைன் 3x ப்ளஸ் 6 காஸ் 3x. அப்புறமா u டேஷ் e பவர் 6x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ e பவர் 6x, 6xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இன்ட்டு 6. இப்போ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா e பவர் 6x வந்து காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 3 3s are 9, மைனஸ் 9 காஸ் 3xன்னு இருக்குது. இங்கே 6 3s are 18, மைனஸ் 18 சைன் 3x இருக்குது. இங்கே 6 இருக்குது, 6 உள்ள மெல்ட் பண்ணால் 6 3s are மைனஸ் 18, இங்கே ஒரு சைன் 3x இருக்குது. சைன் 3x. ஸோ இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. 6 6 are 36. 36 இங்கே ஒரு லைக் டைம் இது காஸ் 3xன்னு இருக்குது. ஸோ e பவர் 6x காமனாக வெளில எடுத்துடலாம். இப்போ எதெல்லாம் லைக் டைம்? இது ரெண்டும் லைக் டைம். சைன் 18 18னா மைனஸ் 36 சைன் 3x. அதே மாதிரி இதில் 36ல் 9 போச்சுன்னா 27 ப்ளஸ் 27 காஸ் 3x. ஸோ இது ரெண்டுமே 9 டேபிளில் போகும், அதனால் 9 வெளியே எடுத்துட்டோன்னா e பவர் 6x. ஸோ இது வந்து 4 டேபிளில் போகும். 9 4s are, இது வந்து அதனால் மைனஸ் 4 சைன் 3x. இது 9 3s are 27, 3 காஸ் 3x. 9 வெளியே எடுத்துட்டோம்னால. இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. d² by dx² ஆன்சர் வந்து 9 e பவர் 6x. ஸோ இதை ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். 3 காஸ் 3x மைனஸ் 4 சைன் 3x. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ tan find the second order derivative of tan inverse x. y equal to tan inverse x. tan inverse xக்கு டிஃப்ரென்ஷியேட்க்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். d by dx of tan inverse xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 1 plus x square. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ dy by dx equal to 1 by 1 plus x square. இப்போ இதை வந்து இப்போ இந்த 1 plus x ஸ்கொயரை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மேலே எடுத்துகிட்டு போனால் பவர் 1 -1 மாறிடும். இப்போ இதுதான் dy by dx. இப்போ இதை செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ d square y by dx ஸ்கொயர். ஸோ பவரில் மைனஸ் எந்த நம்பர் இருந்தாலுமே இந்த x பவர் n ஃபார்முலா தான். d by dx ஆஃப் x பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ n x பவர் n minus 1. ஸோ இதில் பவரில் -1 இருக்கிறனால இது ஃபுல்லாக x மாதிரி எடுத்துக்கோங்க. n-னா -1, x-னா இந்த ஃபுல் டேர்ம் 1 + x ஸ்கொயர் n -1 -1 இது ஃபுல்லாக பண்ணியாச்சு. அப்புறம் ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது, 1ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. எக்ஸ் ஸ்கொயருக்கு திருப்பி இதே ஃபார்முலா x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n x பவர் n -1 2x பவர் 2 -1 பண்ணியாச்சு. இப்போ -1 இந்த மைனஸ் சைன் -1 -2 அதனால் 1 + x ஸ்கொயர் பவரில் -2 இங்கே 2 இருக்குது, அந்த 2 ஃப்ரண்டில் போட்டுக்கலாம். x பவர் 2 -1 வெறும்னே x. இப்போ இந்த -2 இருக்கிறனால இது டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். ஸோ -2 இங்கே ஒரு 2 இந்த x டிவைடட் பை 1 + x ஸ்கொயர் இந்த பவரில் -2 கீழே கொண்டு வரப்போ ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். இந்த x ஸ்கொயர் வேறு இது வேறு, இது ஸ்கொயர்னு ஆகிடும். இது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th sum. Find the second order derivative of y equal to log of log x. ஸோ log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த ஃபார்முலா இங்கே கொடுக்குறேன். d by dx of log x equal to log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x. ஸோ dy by dx equal to இப்போ log xன்னு இருந்தால் 1 by x, இங்கே லாக்குள்ளே log x இருக்கிறதுனால 1 by log x. அப்புறமா log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், அதனால 1 by x. ஸோ இதில் 1 by x log x. ஸோ இப்போ இதில் டிவிஷனில் இருக்கிறனால இதை நம்ம நியூமரேட்டருக்கு எடுக்கிறப்போ x log x பவரில் -1 அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து dy by dx இது செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ பவரில் -1 இருக்கிறப்போ அந்த x பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ப்ராக்கெட்குள்ளே 2 டேர்ம் இருந்தால் uv மெத்தடில் பண்ணணும். இப்போ பவர்லன்னா d by dx ஆஃப் x பவர் nக்கு என்ன ஃபார்முலா, n x பவர் n -1. ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போது செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இப்போ n-னா -1, x இருக்கிற இடத்துல இது ஃபுல் டேர்ம் இருக்கிறனால அது அப்படியே எடுத்துக்கோங்க. x log x பவரில் n -1 -1. அப்புறம் இதில் 2 டேர்ம் இருக்கிறனால uv மெத்தட். யூவிக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ்னு. யூன்றது x அப்படியே வச்சுக்கோங்க. log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x ப்ளஸ் vனா log x அப்படியே வச்சுக்கணும். u டேஷ் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இதில் x கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக இப்போ இந்த டேர்ம் திருப்பியும் எழுதுகிறேன். d square y by dx square equal to minus x log x பவரில் -1 இருக்கிறனால -2 x கேன்சல் ஆகிடுச்சு. 1 + log x 1 + log x. ஸோ இதை வந்து பவரில் -1னால டிவிஷனில் எழுதலாம். இப்போது -1 + log x டிவைடட் பை இது வந்து x ஸ்கொயர் log x, இது ஒரு ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். Next 10th sum. Find the second order sine of log x y equal to
sin of log x. ஸோ சைன் ஃபங்க்ஷனும் இருக்குது, லாக் ஃபங்க்ஷனும் இருக்குது. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ காஸ் எக்ஸ், அதனால் காஸ் ஆஃப் லாக் எக்ஸ். இப்போ ப்ராக்கெட் ரூல் செயின் ரூல்னால் ப்ராக்கெட்குள்ளதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1/x. ஸோ இதில் வந்து காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் பை எக்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இது வந்து டிஒய் பை டிஎக்ஸ். இதில் டிவிஷனில் இருக்கிறனால u பை v மெத்தடில் பண்ணோம். u பை v மெத்தடுக்கு தான் ஃபார்முலா v u டேஷ் மைனஸ் uv டேஷ் பை v ஸ்கொயர். இப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டி ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். வின்றது இதில் எக்ஸ் தான் v. ஸோ அதனால் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். u டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், அதனால் மைனஸ் சைன் ஆஃப் லாக் எக்ஸ். அப்புறமா லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1/x மைனஸ் யூனா இதை அப்படியே வச்சுக்கலாம் காஸ் ஆஃப் லாக் எக்ஸ். v டேஷ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஹோல் டிவைடட் பை v ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் இந்த எக்ஸு இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடும். இப்போது மைனஸ் சைன் லாக் எக்ஸ், இதில் மைனஸ் காஸ் லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதில் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான் வேணும். அதனால் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ரெண்டுத்துலேயுமே இருக்கிறனால மைனஸ் வெளியில் எடுத்துடலாம். சைன் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.